மாணவர் மன்றம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்க குடும்பத்துக்கு மகன் மாதிரியே ஒரு மருமகன் கிடைச்சிருக்கு. அதென்னா சரி, பிள்ளைகளை பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு நல்ல இடத்துல கரை சேர்த்துடலாம். ஆனா நல்ல நகை தர்றதுக்குள்ள கஷ்டம்னு அப்பப்பா துபாய் போய் வாங்கலாம்னு தோணுது. ஏங்க 20 வருஷத்துக்கு முந்தி எங்கட வாப்பா எங்கட கல்யாணத்துக்கு 20 பவுனுக்கு நகை செய்விச்சது எங்க தெரியுமா? குருநாகல் வெட்டிங் ரிங்ல தானே. இப்ப கூட தங்கம் கலர் மங்காம என்னமா மஞ்ச மஞ்சேன்னு ஜொலிக்குது. ஆமாமா, அப்ப அங்கேயே போய் புது ஸ்டைல்ல நகை செஞ்சிடுவோம். இல்லன்னா ஆர்டர் கொடுத்து ஸ்பெஷலா செஞ்சு எடுத்துடுவோம். 22+ல செய்யறாங்களாமே. தங்கத்துக்கு லைஃப் டைம் வாரண்டி தராங்களாம். அப்ப வெட்டிங் ரிங்லயே மக கல்யாண நகையெல்லாம் செஞ்சிடுவோம். வேற என்ன, அங்கதான் செய்யணும். உங்கள் பழைய தங்க நகைகளுக்கு சிறந்த விலை. வளையல், மாலை, சவடி, மோதிரம், தோடு போன்ற வெட்டிங் செட்டுகளுக்கு விசேட விலை கழிவு. அவசர ஆர்டர்களையும் ஏற்றுக்கொள்கிறது வெட்டிங் ரிங் எம்&. ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெட். வெட்டிங் ரிங் எம்&. ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 23, பெரக்கும்பா வீதி, குருநாகல். கிளைகள் நுகைகுட, நீர்கொழும்பு, அனுராதபுரம். போன் 071222722. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் وعلى آله وأصحابه ومن والاه أما بعد. بسم الله الرحمن الرحيم. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செங்கதிரவன் தன் பொற்கதிர்களை பரப்பிக் கொண்டிருக்கும் இவ்வினிய காலை பொழுதினிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நேயர்களுடன் இணைந்திருக்கும் நாம் பெண்கள் கல்வியில் 23 ஆண்டுகளை தாண்டி கால் பதித்து நிற்கும் மாவனல்லை ஆயிஷா உயர்கல்வி கல்லூரியின் மாணவிகள். இந்நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கும் முகமாக வான்மறையாம் திருமறையால் குர்ஆனிலிருந்து ஓரிரு வசனங்களை ஓதுவதற்காக 2ஆம் வருட சகோதரி யுஷ்ரா ரிஃபாஸ் மற்றும் அதன் மொழிபெயர்ப்பை வழங்க 1ஆம் வருட சகோதரி வஃபா வஹாப். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. أولئك هم المؤمنون حقا لهم درجات عند ربهم ومغفرة ورزق كريم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நம்பிக்கையாளர்கள் யாரென்றால், அல்லாஹுவை பற்றி அவர்கள் முன் கூறப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் பயந்து நடுங்கிவிடும். அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவை அவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தும். மேலும் தங்களுடைய இறைவனையே அவர்கள் சார்ந்திருப்பார்கள். அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். அவர்களுக்கு நாம் அளித்த செல்வத்திலிருந்து செலவு செய்வார்கள். இத்தகையவர்கள் தாம் உண்மையான நம்பிக்கையாளர்கள் ஆவார்கள். அவர்களுடைய இறைவனிடம் அவர்களுக்கு உயர் பதவிகளும் பாவ மன்னிப்பும் சங்கையான உணவும் உண்டு. ஸதகல்லாஹுல் அலீம். ஆயிஷா உயர்கல்வி கல்லூரி பற்றி ஒரு சில நிமிடங்கள். அதனை வழங்கி வைக்க 3ஆம் வருட சகோதரி ஜைனப் சலீமுக்கான சந்தர்ப்பம். 2001ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் திகதி மாவனல்லை மண்ணில் உஸ்தாத் மர்ஹூம் ALM இப்ராஹிம் அவர்களால் பெண் ஆளுமைகளை உருவாக்கும் நோக்கில் ஆயிஷா உயர்கல்வி கல்லூரியானது உருவாக்கப்பட்டுள்ளது. அல் உம்மு மദ്രസா இதா அஅதத்தஹா அஅதத்த ஷஅபன் தய்யிபல் அராப்.
தாய் ஒரு பாசறை, சிறந்த தாய் உருவானால் சீரிய சமூகம் உருவாகும் என்ற நோக்கை அடிப்படையாக கொண்டே இக்கலாசாலை உருவாக்கப்பட்டது. பெண்களுக்கான முன்னணி கலாபீடமாக திகழும் ஆயிஷா உயர்கல்வி கல்லூரியானது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மார்க்கப்பற்றும் அறிவும் ஒரு சேர துடிப்புள்ள பெண்ணாக திகழ்ந்தாரோ அவ்வாறே நம் மாணவிகளும் சமூகத்திலும் இலங்கை மண்ணிலும் மாற்றும் முகவர்களாக திகழ வேண்டும் என்ற அவாவில் உருவாக்கப்பட்டதாகும். இங்கு தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் மூலம் கல்வி போதனைகள் இடம்பெறுகின்றன. நவீன வசதிகளுடன் கூடிய வகுப்பறைகள், கற்றல் உபகரணங்கள், பாதுகாப்பான விடுதி வசதிகள் காணப்படுகின்றன. இங்கு நடைபெறும் இணைப்பாடவிதான செயற்பாடுகள் மாணவிகளை வலுப்படுத்தும் தனித்துவமான வழிமுறைகளை கொண்டு சிறந்த பெண் ஆளுமைகளை உருவாக்கப்படுகின்றனர். அந்த வகையில் இங்கு கற்றல் செயற்பாடுகளானது ஷரியா கல்வி, தாய்மை அபிவிருத்தி, உயர்தர கல்வி என 3 பிரிவுகளாக காணப்படுகின்றன. மாணவிகளுக்கான ஆன்மீக பயிற்சிகளாக 5 வேளை தொழுகை, கியாமுல் லைல், மாதாந்த நோன்பு, தௌவா களப்பயிற்சிகள், ஆன்மீக அமர்வுகள், அல் குர்ஆன், ஹல்கா போன்றவையும் இடம்பெறுகின்றன. மேலும் மாணவிகளின் திறன்களை வலுப்படுத்துவதற்காக மாணவர் மன்றம், முகையம், கலை நிகழ்ச்சிகள், போட்டி நிகழ்ச்சிகள், வருடாந்த இல்ல விளையாட்டு போட்டிகள் போன்றனவும் நடாத்தப்படுகின்றன. மேலும் எழுத்தாக்க சிந்தனையை வலுப்படுத்துவதற்காக நம் கலையக ஊடக பிரிவினூடாக சித்திகா சஞ்சிகை மற்றும் மாணவர்களின் புத்தக படைப்புகளும் வெளியிடப்படுவதுடன் அரபு எழுத்தணி பயிற்சிகள், ஷியாபுல் அக்லாம் என்பன நடாத்தப்படுகின்றன. தாய்மை அபிவிருத்தியை நோக்காக கொண்டு தையல், வீட்டலங்காரம், சமையல் கலை, விளையாட்டுகள், அன்றாட உடற்பயிற்சி என நடைபெற்று வருகின்றன. நம் ஆயிஷா உயர்கல்வி கல்லூரியானது 23 வருட கல்வி பயணத்தை வெற்றிகரமாக பூர்த்தி செய்யும் முகமாக வெள்ளி விழாவை நோக்கி வெற்றி நடை போடுகிறது. கவிவரி கொண்டு காவியம் பாடிட 1ஆம் வருட சகோதரி ரிஹானா ரியால்டி. ஏடெடுத்தேன் கவிகள் வரைய என் இறந்த காலமோ காவியமானது. அதில் பல சீரல்கள் ஓர் இதய துடிப்பின் கீழ். அவள் என் தாய். உயிருக்கு அடை காத்து உதரத்தை பாலாக்கி பாசத்தில் தாளாட்டி பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து எம்மோடு தோள் நின்று எமக்கே எமக்காய் என்றும் நமக்காய் வாழும் நித்திய ஜீவன் ஒரே உயிர் தாய். தாய் எனும் ஈரெழுத்து பொக்கிஷத்தை போற்றி புகழ்கிறேன் அன்னையே. தாய் எனும் ஈரெழுத்து பொக்கிஷத்தை போற்றி புகழ்கிறேன் அன்னையே. தாயே, 10 மாதம் சுமந்தாயே, பட்டினி கிடந்தாலும் உழைத்தாயே, தூக்கம் விழித்தாலும் சிரித்தாயே, பல தியாகங்களிலும் மெய்சிலிர்த்தாயே, தோழியா என்னை அரவணைத்தாயே. இறைவன் எமக்களித்த அமானிதங்கள் உடலும் உயிரும் என்பதை உந்தன் அழகிய நடைமுறைகளால் என் இதய வரைகளில் பதித்திட்டாய். இறைவன் எமக்களித்த அமானிதங்கள் உடலும் உயிரும் என்பதை உந்தன் அழகிய நடைமுறைகளால் என் இதய வரைகளில் பதித்திட்டாய். உன் பணியை என்றும் என் வாழ்வில் மறவேன். உன் பணியை என்றும் என் வாழ்வில் மறவேன். உன் பணி இறைவனுக்காய் என்ற இஹ்லாசுடன் என்றும் தொடரட்டும். இறைவனுக்காய் மற்றும் என்றும் என்றும் என்றென்றும் இன்ஷா அல்லாஹ். பெண் என்பவள் போற்றி புகழத்தக்கவள். அந்த வகையில் ஆங்கில மொழி மூலமான பேச்சு ஒன்றை நிகழ்த்துவதற்கு 3ஆம் வருட சகோதரி ஹன்சா தில்ஷாத். Woman. The saga of woman in society, like a roll in the corridors of history, is as old as time itself. For the hand that rocked the cradle shaped the destiny of the human race and also the cartography of this planet. It is frail woman who molded the nature and future of each coming generation. It was she who raised pharaohs, it was she who raised prophets, and proved that she was not so frail after all. Her significant role in society cannot be overemphasized. The architect of civilization, the nucleus of the family, the protector of the house, became the inspiration and strength of man on every front. It has been widely impressed down the ages that Islam denies dignity, equal rights and status to women, that it doesn't support gender equality.
On the contrary, it was Islam that freed the oppression of women. It gave them rights and liberated them from an ignorant society. Islam acknowledges women as equal partners to men in fulfilling God's purpose for our existence on this earth. Men and women are to complement each other and not compete with each other. The rights and responsibility of a woman are equal to those of a man, but they are not necessarily identical, because equality and sameness are two different things. Men and women are not created identical, but they are created equal, and because of this, their responsibilities and duties are different in due places. Islam has long recognized that men and women are equal spiritually and mentally. It is to Islam's credit that it does not commit hypocrisy and claim them to be identical. The fact that Islam gives women equal rights but recognizes her as an individual shows us that it takes her into consideration, acknowledges her, and recognizes her independent personality. What Islam has established for women is that which suits her nature, gives her full security, and protects her against disgraceful circumstances and uncertain tenors of life. தொடர்ந்து நிகழ்ச்சியை இதமூட்ட இனிமையான பாடல் ஒன்றை நேயர்களுக்காக வழங்க 2ஆம் வருட சகோதரிகளான ஷம்ஹா ரிம்ஷாத் மற்றும் சஃபியா சிராஜ். جيل للحق ساي خصب على المساي في إحسان وإبداع فينا عزم الرجال بالصعب لا نبالي كي نلقى مجدنا العالي أحلامنا متحققة شمس الأماني مشرقة للسعي والإقدام نفذه الدروب المغلقة أحلامنا متحققة شمس الأماني مشرقة للسعي والإقدام نفذه الدروب المغلقة لأجاريهم قلدت ظاهر ما فيهم فبدوت شخصا آخر كي يتفاخر وظننت أنا أني بذلك ازدغنا فوجدت أني حاسد فتلك مظاهر لا 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 نحتاج المال كي نزداد جمالا جوهرنا هنا في القلب تلالا لا لا نرضي الناس بمالا ما الله لنا هالا ذاك جمالنا يسمو يتعالى كنا انت تسر جمالا كنا انت تسر جمالا لا 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 لا. இந்த கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சிட்டோம். அழகான டிசைன்கள்ல தரமான தங்க நகைகள் செஞ்சு மகள் அழகு பார்க்க சரியான ஆசை. ஆனா கையில தான் அவ்வளவு காசு இல்லையே. எனக்கு நான் கையும் ஓடுதில்ல காலும் ஓடுதில்ல. நீ ஒருத்தி வெட்டிங் ரிங் ஜெம் அண்ட் ஜுவல்லர்ஸ் இருக்கிறப்போ நம்ம ஏன் கவலைப்படணும்? மங்கையர் மனதில் நிலைக்கும் தங்க நகை மாளிகை வெட்டிங் ரிங் ஜெம் அண்ட் ஜுவல்லரி. தரமான அசல் 22 கரட் நகைகளை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்ய எமது குருநாகல், நுகேகொட, அனுராதபுரம், பம்பளப்பிட்டி மற்றும் நீர்கொழும்பு கிளைகளுக்கு வாருங்கள். அழகுக்கு பெருமதி சேர்க்கும் வசீகரமான தங்க நகைகளை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அழகான பந்தங்களுக்கு தங்கமான சொந்தம் வெட்டிங் ரிங் ஜெம் அண்ட் ஜுவல்லரி. இறுதி நிகழ்வாக தமது கலையாற்றலை வெளிப்படுத்தி உரைநடை ஒன்றினை அரங்கேற்ற 2ஆம் வருட சகோதரிகளான ஜஹ்ரா ரசாக், அஃபீஃபா அப்துல் மனாப், அஷ்ஃபா பர்வீன் அஸ்மி, ஹம்தா ரியாஸ்தீன். அரசே அரசே, கூறுங்கள் மந்திரவாதியே. எனக்கு வயதாகிக் கொண்டே வருவதால் எனக்கு பயமாக உள்ளது. எனது மரணத்துக்கான நேரமும் நெருங்கிக் கொண்டே வருகின்றது. ஆகையால் எனக்கு புத்தி கூர்மையுள்ள ஒரு சிறுவனை தெரிவு செய்தாருங்கள். நான் அவனுக்கு எனது மந்திரங்களை கற்றுக் கொடுக்கின்றேன். ஆஹா, அதுவும் நல்லது. சரி கவர்னரே, ஊரில் உள்ள புத்திசாலியான சிறுவன் ஒருவனை இவரிடம் அனுப்புங்கள். ஆகட்டும் அரசே. நன்றி அரசே. மந்திரவாதி மந்திரவாதி, வா சிறுவனே, நீதான் அரசனால் தெரிவு செய்யப்பட்ட சிறுவனா? வா, இங்கே வந்து அமரே.
ஆகட்டும் மந்திரவாதி. சிறுவனே, நீ தினமும் குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து என்னிடம் என்னுடைய மந்திரங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என கூறிவிட்டு சொல்லும் பொழுது துறவி ஒருவரை கண்டு உரையாடுகின்றான். இப்படி தினமும் மந்திரவாதியை சந்தித்து விட்டு செல்லும் பொழுது துறவியிடம் மார்க்கம் பற்றிய பல விடயங்களை கற்றுக்கொள்வான். ஒரு நாள் மார்க்கம் விடயத்தில் ஆர்வம் கொண்டு மந்திரவாதியிடம் தாமதமாகி செல்கின்றான். மந்திரவாதி, மந்திரவாதி. சிறுவனே, ஏன் நீ இன்று இவ்வளவு தாமதம்? கூறு, வாருகே, சொல், ஏன் இன்று இவ்வளவு தாமதம்? மந்திரவாதி சிறுவனை அடித்த பின் துறவியிடம் சென்று நடந்தவற்றை மிகவும் கவலையுடன் கூறுகின்றான். பின் துறவி கூறுகின்றான், சிறுவனே, நீ யார் கேட்டாலும் என்னை காட்டிக் கொடுக்க கூடாது. இவ்வாறு மீண்டும் தாமதமானால் மந்திரவாதியிடம் வீட்டாரிடமிருந்து வருவதற்கு தாமதமாகிவிட்டது எனவும் வீட்டாரிடம் மந்திரவாதியிடமிருந்து வருவதற்கு தாமதமாகிவிட்டது எனவும் மாத்திரமே நீ கூற வேண்டும். அப்படியே செய்கிறேன் துறவி. கொடிய மிருகத்தை கண்டு மக்களும் பயத்தில் நடுங்க, மிருகத்தை அழிக்க அந்த சிறுவன் என்னவே, அல்லாதான் இறைவன் எனவும் அவனேதான் ஒருவன் எனவும் உறுதியாய் நம்பவும் வாய்ப்பு கிடைத்தது. துறவி என் வார்த்தையா மந்திர வார்த்தையா, எது உண்மை வார்த்தை என்று அறிய சிறுவன் முயன்றானே. கொடிய மிருகத்தின் மீது அவனுமே கல்லெறிந்து துறவியின் வார்த்தை உண்மை எனவும் அவனும் அறிந்தானே. அல்லாதான் ஒருவன் எனவும் அவனேதான் இறைவன் எனவும் மிருகத்தின் நிரப்பினாலே தெரிந்தது, உண்மை தெரிந்தது. மிருகத்தின் நிரப்பை கண்டு சிறுவனும் உண்மை உணர்ந்து மக்களும் பயமின்றி சென்றனர், வீதியில் சென்றனர். அரச சபை கூடியுள்ள தருணம். மந்திரியே, உனக்கு பார்வையை தந்தது யார்? அரசே, எனக்கு பார்வையை தந்தது அந்த ஏகன் அல்லாஹ் ஒருவன்தான். என்ன இது வேடிக்கையாக உள்ளது? இங்கு நான் தான் இறைவன். அது சரி, உனக்கு இதனை கற்றுத்தந்தது யார்? அரசே, தங்கள் அரசபைக்கு மந்திரம் கற்க வந்த சிறுவனே எனக்கு இவற்றை கற்றுத்தந்தான். அச்சிறுவனா? காவலாளிகளே, அச்சிறுவனை என்னிடம் அழைத்து வாருங்கள். ஆகட்டும் அரசே. அச்சிறுவன் அழைத்து வரப்பட்டான். சிறுவனே, நீ மந்திரவாதி கற்றுத்தந்த மந்திரத்தால் தானே இவற்றை குணப்படுத்தினாய்? நான் குணப்படுத்தவில்லை, அந்த அல்லாஹ் தான் குணப்படுத்தினான். இவன் என்ன கூறுகிறான்? காவலாளிகளே, இச்சிறுவனை மலை உச்சிக்கு அழைத்து சென்று அங்கிருந்து தள்ளிவிடுங்கள். அதுவே இவனுக்கு சரியான தண்டனை. யா அல்லாஹ், இவர்கள் என்னை என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. இவர்களிடமிருந்தும் இவர்களது சூழ்ச்சியிலிருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக. என்ன ஆச்சரியம்! சிறுவனே, உன்னோடு வந்தவர்கள் எங்கே? என் இறைவனாகிய அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டான். காவலாளிகளே, இவனை கடலின் நடுப்பகுதிக்கு அழைத்து சென்று அங்கே மூழ்கடிக்க செய்யுங்கள். யா அல்லாஹ், என்னை என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. இவர்களிடமிருந்தும் இவர்களது சூழ்ச்சியிலிருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக. என்ன ஆச்சரியம்! சிறுவனே, உன்னோடு வந்த காவலாளிகள் எங்கே? என் இறைவனாகிய அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டான். என் கட்டளைப்படி கட்டுப்பட்டால் மாத்திரமே என்னை உங்களால் மரணிக்க செய்ய முடியும். இல்லாவிட்டால் என்னை மரணிக்க செய்ய முடியாது. அப்படியா? உன் கட்டளையை கூறு. இச்சிறுவனின் இறைவனின் பெயரை கொண்டு என கூறி என் மீது அம்பை எய்யுங்கள், நான் மரணித்து விடுவேன். காவலாளிகளே, ஊரில் உள்ள அனைத்து மக்களையும் இவ்விடத்திற்கு வருமாறு உடனே கட்டளையிடு. ஆகட்டும் அரசே. அனைத்து மக்களுக்கு முன்னாலும் அரசன் இவ்வாறு கூறுகின்றான். இச்சிறுவன் வணங்கும் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அம்பை எய்கிறேன். பெரும் தொற்று நோய்கள் குணப்படுத்த அல்லாஹ் தான் துணையா என்று கூற சிறுவனங்கு அரசன் பெரும் கோபம் கொண்டு பெரும் சதிகள் செய்து அவனை மலைகளில் வீழ்த்த சொல்லி ஏவினாரே. மலைகள் நடுங்க வைத்து அங்கு காவலர்கள் உயிரை சிரித்து சிறுவன் மீண்டான் அல்லாஹ்வின் பெயர் கொண்டு. அவ்வவையினில் ஆச்சரியம் கொண்டு மீண்டும் சிறுவனை
கடனில் மூழ்கச் செய்து பெரும் சதி செய்தனரே. வல்லவனின் உதவியாலே அவனுமே பாதுகாப்பாய் மீண்டுமே வந்து சேர்ந்தான் அரசனின் முன்னிலையில். அல்லாவின் பெயரை கொண்டுதான் மாத்திரம் அவனை கொல்லவே முடியும் என்றவன் கூறவே அல்லாவின் பெயர் கூறி அம்பையும் அவன் மீது எறிந்தானே. அரசன் அவ்விடத்தில் அதிர்ந்து போன மக்கள் கூட்டம் மார்க்கத்தை ஏற்றனரே. அரசனும் தான் மக்களையே நெருப்பிலிட்டானே. நெருப்பு குளியும் குளிராய் மாறும் தருணம் வந்தது. இதம் தரும் தென்றல் வீசும் இன்பம் அங்கு கிடைத்தது. இத்துடன் எமது நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவடைகின்றன. இதுவரை வானொலி வாயிலாக எம்முடன் இணைந்திருந்த அனைத்து நேயர்களுக்கும் ஆயிஷா உயர்கல்வி கல்லூரி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆயிஷா உயர்கல்வி கல்லூரியின் 1ஆம் வருட மாணவி ஜஷ்ரா ஜவாஹிர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சிந்தனையை வழங்குகின்றார், பல்வேறு உளவல ஆலோசனைகளை வழங்கி வருகின்ற தேசமானிய தேசபந்து அல்ஹாஜ் டாக்டர் ராயிஸ் மீரா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களையும் உங்களையும் ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஒரு அழகிய கருத்தை அல் குர்ஆன் எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. அதுதான் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ. நபியே, நாயகமே, உங்களுடைய மக்களுக்கு நீங்க சொல்லுங்கோ, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடிய மக்களாக இருக்க வேண்டுமேயானால் ஃபத்தபிஊனி, நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்க பின்பற்றுங்கள். நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறீர்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உங்கள் மீது அன்பு கொள்வான். அது விகிதாசாரத்தில் சொல்வதாக இருந்தால் நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை 130% பின்பற்றுவீர்களே ஆனால் அல்லாஹ் 30% உங்களை அன்பு கொள்வான். நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100% பின்பற்றுவீர்களே ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களை 100% அன்பு காட்டுவான். இதில் எது விதமான சந்தேகமும் கிடையாது. பின்பற்றுவது என்று சொல்லும் பொழுது பல விதத்திலே பின்பற்றலாம். நடை, உடை, செயல், சொல், அங்கீகாரம் என்று பலது இருக்கின்றது. எந்த அளவுக்கு நீங்கள் அன்பின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்கள் பற்ற முடியுமோ, பின்பற்றீர்களோ அந்த அளவுக்கு நீங்க மனசால செய்ய வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் ஆயத்தை பின் சொல்கின்றான், அது மட்டும் இல்லை, நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றினால் நான் உங்களை அன்பு கொள்வது மட்டுமன்றி வயக்ஃபிரு லக்கும், உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பேன். நான் வயக்ஃபிரு லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் ரொம்பவும் பாவம் மன்னிக்கக்கூடிய, இரக்கம் காட்டக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்க குடும்பத்துக்கு மகன் மாதிரியே ஒரு மருமகன் கிடைச்சிருக்காரு. அதென்ன சரி, பிள்ளைகளை பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு நல்ல இடத்துல கரை சேர்த்துடலாம். ஆனா நல்ல நகை தரத்துக்குள்ள கஷ்டம்னு அப்பப்பா துபாய் போய் வாங்கலாம்னு தோணுது. ஏங்க 20 வருஷத்துக்கு முந்தி எங்கட வாப்பா எங்கட கல்யாணத்துக்கு 20 பவுனுக்கு நகை செய்விச்சது எங்க தெரியுமா? குருநாகல் வெட்டிங் ரிங்ல தானே. இப்ப கூட தங்கம் கலர் மங்காம என்னமா மஞ்ச மஞ்சேன்னு ஜொலிக்குது. ஆமாமா, அப்ப அங்கேயே போய் புது ஸ்டைல்ல நகை செஞ்சிடுவோம். இல்லன்னா ஆர்டர் கொடுத்து ஸ்பெஷலா செஞ்சு எடுத்துடுவோம். 22+ செய்யறாங்களாமே. தங்கத்துக்கு லைஃப் டைம் வாரண்டி தராங்களாம். அப்ப வெட்டிங் ரிங்லயே மக கல்யாண நகையெல்லாம் செஞ்சிடுவோம். வேற என்ன, அங்கதான் செய்யணும். உங்கள் பழைய தங்க நகைகளுக்கு சிறந்த விலை. வளையல், மாலை, சவடி, மோதிரம், தோடு போன்ற வெட்டிங் செட்டுகளுக்கு விசேட விலை கழிவு. அவசர ஆர்டர்களையும் ஏற்றுக்கொள்கிறது வெட்டிங் ரிங் ஜெம் அண்ட் ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெட். வெட்டிங் ரிங் ஜெம் அண்ட் ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 23 பெரக்கும்பா வீதி, குருநாகல். கிளைகள் நுபிகுட, நீர்கொழும்பு, அனுராதபுரம். போன் 071222722. நேயர்கள் இதுவரை மாணவர் மன்றம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மது வலி.